புறம்பான மனிதனையும் உள்ளான மனிதனையும் புரிந்து கொண்டு உள்ளான மனிதனிலே நாம் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை இந்த வேத வாசிப்பு சகோதரர் அருண் வாசித்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் பக்கம் 267 267 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வசீகரத ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகியதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நன்றி. மனிதன் 2 பாகமாக இருக்கிறான். ஒன்று புறம்பான மனிதன், இன்னொன்று உள்ளான மனிதன். ஆதாமை ஆதியாகமத்திலே தேவன் மண்ணினாலே உண்டாக்கி மனுஷன் என்று பெயர் வைத்தார். மண்ணினாலே உண்டாக்கியவனுக்கு மனுஷன் என்று பெயர் வைத்தார். அவனுக்குள்ளே சுவாசத்தை ஊதினவுடனே அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாசிங்க அதேதான். மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே இருக்கிறார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். மனிதன் ஒருவன் மண்ணானவன். அந்த மண்ணை உயிருள்ளதாக ஆத்மா உள்ளதாக மாற்றினவர் படைக்கிற பிதாவாகி தேவன். படைத்தவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? மனுஷனை ஜீவ ஆத்மாவானான். இந்த மனுஷன் மண்ணுக்கு செல்லுகிறவன். இந்த ஜீவ ஆத்மாவுக்கு அழிவில்லை. அவ்வளோதான். ஒன்றா வலது பக்கம் இருக்கணும், இல்லாட்டி இடது பக்கம் இருக்க வேண்டாம். வலது பக்கம் என்பது பரலோகம், இடது பக்கம் என்பது நரகம். அந்த ஜீவ ஆத்மாவானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பிரசங்கி 12:7. இந்த மனிதன் எங்கே போகிறான்? அந்த ஆத்மா எங்கே போகிறது? பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை முன் வாலிபிராயத்தில் நினை. இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும். எந்த ஒரு மனிதனும் இந்த போருக்கு தப்பி போவதில்லை. சரீர உடலானது ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பும். ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனசு கைகளால் நீங்களை கொடுத்தது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் யாருங்க? தேவன்.
நான் பெத்த, நீ ஏன் புள்ள அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் கர்ப்பத்தின் கனியும் கொடுக்கிறவர் யாருங்க? தேவன். அவர்தான் சுவாசத்தை கொடுக்கிறார், அவர்தான் சுவாசத்தை எடுக்கிறார். எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற எனக்கு ஒரு முடிவு காலம் உண்டு. ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிந்து போக வேண்டிய கட்டாயம் வரும். அது எந்த வயசுல வேணா எப்போ வேணா பிரிந்து போகலாம். அந்த போருக்கு, அந்த நிலைக்கு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் பெரிய படிப்பாளி, சயின்டிஸ்ட், பணக்கார, ராஜா, அரண்மனை, பிரதமர், கவர்னர், என்ன வேணா நீ இருந்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் மண்ணுக்கு தான் போயாக வேண்டும். மாறாக நம்முடைய ஆத்மாவானது என்ன செய்யாது? அழிவை காண்பது. சரீரத்தை மண்ணினாலே ஒவ்வொரு விதமாய் படைத்து வைத்திருக்கிறார் இல்லைங்களா? நம்மளாம் வித்தியாசமாக மூஞ்சில் இருக்கிறோம், வித்தியாசமான கலரில் இருக்கிறோம். ஆனால் ஆத்மாவை என்ன செய்தார்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் படைத்தார். அது 1ஆம் அதிகாரம். மனுஷனுக்கும் ஜீவ ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டிக் கொண்டு வருகிறேன். மனிதனானவன் ஒரு நாள் கண்டிப்பாக மண்ணுக்கு செல்ல வேண்டும். மாறாக இந்த ஆத்மாவானது எப்படி படைக்கப்பட்டது? 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை, இந்த பூமிக்குரிய சாயல் அல்ல, உள்ளான மனிதனிலே ஜீவ ஆத்மாவானது யாருடைய சாயல் இருக்குது? பிதாவாகிய தேவனுடைய சாயல் இருக்குது. ஆனால் அந்த சாயலை கெடுக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கமாயிருக்கு. அது 5ஆம் அதிகாரம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவர்கள் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். மண்ணுக்கு தேவ சாயல் இல்லை, சரீரத்திற்கு தேவ சாயல் இல்லை, ஆத்மாவுக்கு தேவ சாயல். ஆத்மாவானது தேவனை போல இருக்கு. மண்ணுக்கும் தேவ சாயலுக்கு சம்பந்தம் இல்லை. மண்ணானது தன்னை பெற்றெடுத்த சாயலில் இருக்குது. எங்கள் அப்பா சாயல்ல, எங்கள் அம்மா சாயல்ல, எங்கள் தாத்தா சாயல்ல, அப்படிதான் இந்த மண் இருக்கும். ஆனால் ஆத்மாவானது எல்லாருக்கும் ஒரே சாயல். அதுதான் யாருடைய சாயல்? தேவ சாயல்ல இருக்கிறது. ஆனால் அந்த தேவ சாயலை பாவத்தினாலே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்து போனான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து நமக்கு ஒரு மகிமையை தேவன் கொடுத்திருந்தார். இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய சாயலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு மகிமை மனிதனுக்கு இருந்தது. அந்த மகிமையை நாம் இழந்து போனோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், பக்கம் 210 22. அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே படிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர் மேலும் அது படிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை போகும். பிரியமானவர்களே, நம்முடைய சாயல் பாவ சாயலாய் மனுஷ சாயலாய் மாறிவிட்டது. ஆத்மா எப்படி மாறிடுச்சு? மனுஷனுடைய சாயலாய், உலகத்தின் சாயலாய், புறஜாதியின் சாயலாய், மண்ணுக்குரிய சாயலாய் எது மாறிச்சுங்க? ஆத்மாவானது மாறிவிட்டது. ஆனால் படைக்கும் பொழுது அவர் எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 5:1 தேவ சாயலாக படைத்தார். அந்த தேவ சாயலானது பாவம் செய்ததினாலே, சாத்தானுடைய வஞ்சனையினாலே நாம் எல்லாரும் தேவ சாயலை, தேவ மகிமையை இழந்து போனோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். மனுஷனை நாசியில் சுவாசமுள்ள, அதனுங்க பிரசங்கி 7:29. இதோ பக்கம் 790. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டு. எப்படி நம்மளை படைத்தார்? செம்மையானவனாக, பாவியாக படைக்கவில்லை, வஞ்சகம் உள்ளவனாய் படைக்கவில்லை, துரோகியாக படைக்கவில்லை.
அன்புள்ளவராக, செம்மை உள்ளவனாக தன்னை போல தேவன் நம்மை படைத்தார். அந்த ஆத்மாவானது பாவம் செய்ததினாலே மரணம் அடைந்தது. சொன்னாரா, கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவு என்பது பிரிவு, மரணம் என்பது பிரிவு. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரிந்து போகிறது. அதே போல ஆதாம் ஏவாள் முதல் நாளிலே, முதல் தோட்டத்திலே தேவனை விட்டு பிரிந்து மரித்து போனார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்த பாவம். தேவனை விட்டு பிரிந்து போனதனாலே அந்த ஆத்மா செத்தது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4 வசனம் 3 வசனம் என்ன சொல்லுது? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், ஜென்ம சுவாபம் அல்லது ஜென்ம பாவம் இருக்கிறவங்க இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய. தகப்பனின் ஆத்மா எப்படியோ, ஆத்மாவை பத்தி பேசுறாரு, சரீரத்தை பத்தி பேசல. சரீரம் வேணா நான் பெத்தெடுத்தேன்னு சொல்லலாம், என் ஜாயில் இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆத்மா யார் கொடுக்கிறது? எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மனிதன் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இளைய குமாரன் ஓடி போன பிறகு அவங்க அப்பா சொல்றாரு, திரும்பி வரும்போது இவன் மரித்தான், இப்பொழுது திரும்ப உயிர்த்தெழுந்தான், சந்தோஷப்படுவோம். பாவம் செய்கிற பொழுது தேவ மகிமையை அற்று போய்விடுகிறோம், தேவனுடைய சாயலை இழந்து போய்விடுகிறோம். மீண்டும் அந்த சாயலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் 4000 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆதாமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 ஆண்டு. ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் எத்தனை ஆண்டுங்க? 4000 ஆண்டு. மிகப்பெரிய திட்டத்தை தீட்டினார். நோவாவை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டார், யூதாவை தெரிந்து கொண்டார். யூத சிங்கமாக இயேசு கிறிஸ்துவை வர வைத்தார். எதற்காக? மீண்டும் நாம் தேவ சாயலை பெற்றுக் கொள்ளும்படியாக மிகப்பெரிய போராட்டம் போராடினார் தேவன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த ஆத்மாவானது மீண்டும் ஆதியிலே தேவன் படைத்தது போல தேவனுக்கு பிரியமான தேவனை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய செயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய மனிதன் யாரை போல இருக்க வேண்டும்? மறுபடியும் அதேதான், தேவ சாயல். ஆதியிலே படைக்கும் போது தேவன் என்ன சொன்னார்? நமது ரூபத்தின்படியேயும் நமது சாயலின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அந்த ஆத்மா பாவம் செய்ததினாலே தேவனுக்கு விரோதமாய் மரித்து தூரமாய் போனது. தூரமாய் இருந்த நம்மை, தேவனுக்கு விரோதமாய் இருந்த நம்மை தேவனோடு சமாதானப்படுத்தும்படியாக, நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வந்தார். அவருடைய நோக்கம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? 22, 23, 22 வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே விட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சூழ்ச்சிக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ளுங்கள். பழைய மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் ரிமூவ் எடுத்து போடுங்க. இப்போ நம்ம வெளியே போகிறோம், ஏதோ வேலை செய்கிறோம், சட்டையில் அழுக்காயிருது, ஊர் சரி போயிட்டு வரோம், அழுக்காயிருது. உடனே வந்து என்ன செய்யணும்? கழட்டி பீரோவில் வைப்போமா? துவைக்கிறதுக்கு போடுவோம், இல்லை தேவையில்லை தூக்கி வீசிடுவோம். அதுபோல் பழைய மனிதனை கலைந்து விட்டு புதிய மனிதன் யாரை போல இருக்க வேண்டுமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை அணிந்து கொள்ளுங்கள். கொலேசியர் 3ஆம் அதிகாரம். பவுல் தன்னுடைய எல்லா நிருபத்திலையும் இதை முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பார். நான் யார், நாம் யார், நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவர்களுடைய சாயலப்பொருளாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் யாரை போல இருக்க வேண்டும்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. ஞானஸ்தானம் என்பது ஒரு பிறப்பு. ஞானஸ்தானம் என்பது மறுபிறப்பு. அவர் பேர் என்ன? கொர்நேலியு இல்லை நிக்கதோமா?
நிக்கதோம் சாரி கொர்நேலிய வந்து அப்போஸ்தலர் 9 புறஜாதி. நிக்கதோம் வந்து கேட்கிறாரு, பரிசேயன் வேத பாரகன், ஐயா நீ செய்கிற அற்புதத்தை எல்லாம் பார்த்தா நீ தான் மேசியா அப்படின்னு ஒப்புக்கொள்றாரு. நீ சரிப்பா, முதல்ல நீ பிறந்து வா அப்படிங்கிறார். அப்படின்னா என்னங்க, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். பச்சையாக ஓப்பனாகவே கேட்குறாரு, எப்படி என் தாயின் கர்ப்பத்தில் நான் போய் பிறக்க முடியும்? எப்படி என் தாயின் கர்ப்பத்தில் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து அங்கே தான் வெளிப்படுத்துகிறார். ஞானஸ்தானம்னா என்ன? அது வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார் யோவான் ஸ்நானகர். எல்லாரும் போவாங்க, பாவத்தை அறிக்கை எடுப்பாங்க, முழுங்குவாங்க, எரிச்சு வந்துடுவாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே தான் வெளிப்படுத்துகிறாரு ஞானஸ்தானம்னா என்ன. எல்லாருடைய உள்ளான மனிதன் பாவத்தினாலே மரித்திருக்கும் பொழுது அவர் புதிய மனிதனாய் பிறக்க வேண்டும் என்பதுதான் ஞானஸ்தானம். மறுபிறப்பு. நாம் எப்படி மறுபிறப்பு அடைக்கிறோம்? எதனாலே மறுபிறப்பு அடைக்கிறோம்? ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் வித்து வேணும் இல்லைங்களா? ஆணின் வித்தும் பெண்ணின் வித்து இருந்தால் தான் பிறக்க முடியும். வித்து இல்லைன்னா அங்கே என்னமே செய்யாது, ஒன்றுமே பிறக்காது. ஒரு விதை விதைக்கப்பட்டால் தான் எனக்கு செடி கொடி மரம் வளரும். அதுபோல நான் புதிதாய் பிறக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே என்ன வித்து வந்தது? எதனால் நாம் பிறந்திருக்கிறோம்? 1 பேதுரு 1 எதனாலே நம்மை பிறப்பித்தார்? உள்ளான மனிதன். உள்ளான மனிதன் 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் தெரிவிக்கிறீர்களே. மனதுடைய மகிமையில் பூமி போல் இருக்கிறது, உலர்ந்தது, இருந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் அழிவில்லாத வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும், பிறந்திருக்க வேண்டும். புதிதாய் பிறக்கிறவர்கள் எப்படிதான் பிறக்கணும்? 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் என்னோட ஆத்மா பிறக்குது ஞானஸ்தானத்தில். அந்த ஆத்மா குழந்தையை போல இருக்குது. உள்ளான மனிதன் குழந்தையாக இருக்கிறான். அந்த குழந்தையாக இருக்கிற உள்ளான மனிதன் யாருடைய சாயலில் வளர வேண்டும்? தேவ சாயலிலே வளர வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். சபை அதுக்கு தான் கூடி வருது. கோயிலுக்கு போகிற மாதிரி தயவுசெய்து யாரும் சபைக்கு வராதீங்க. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? +2 பாஸ் பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி நல்லாகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், வியாபாரம் பெருக வேண்டும், இடம் வாங்க வேண்டும், நிலத்து பிரச்சனைக்கு தீர வேண்டும். இதெல்லாம் தீர்க்க மாட்டேன்னு சொல்லலை, இதெல்லாத்தையும் தேவன் கொடுக்க வல்லவர். இதை காட்டிலும் மேலான ஒரே நோக்கம், நான் இழந்து போன தேவ மகிமை நான் அடைய வேண்டும். பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையற்றவரும். அந்த தேவ மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து வழியை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய மரணத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். நாம் மீண்டும் மறுஜென்மத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தாலே பிறக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அப்படி குழந்தையாய் பிறந்து அந்த குழந்தை யாருடைய சாயிலே வளர வேண்டும்? தேவனுடைய சாயிலே வளர வேண்டும். அதே 1 பேதுரு 2 3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவுளமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளையின் மேல் வாஞ்சியாயிருங்க. இந்த குழந்தை அழிவில்லாத வசனத்தால் பிறந்த குழந்தை எதன் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும்? திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். எப்படி மாம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே தன் தாயுடைய பாலுக்காக ஏங்கி மாம்சத்தை அந்த வயிற்றை நிறைத்துக் கொள்ளுகிறதோ, ஆவிக்குரிய நாம் ஞானஸ்தானத்துக்கு பின்பு பிறந்த உடனே இதுவரை நாம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம். எபேசியர் 4 நம்ம தான் இன்றைக்கி வாசிக்க வேண்டிய வேத பகுதியில் வாசித்தோம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு? 14 பக்கம் 267 4:14 நாமே குழந்தைகளாயிராமல் சபையாரை பார்த்து சொல்கிறாரு. இந்த ஆத்மா எப்படி இருக்கக்கூடாதம்மா? குழந்தையா பிறந்தாச்சு, குழந்தையா இருந்தால் யாருக்காவது விருப்பமாக இருக்குமா? உடனே டாக்டர் ஓடுவோம். ஐயா வயசு 5, ஆனால் பார்த்தா 2 வயசு மாதிரி தான் இப்போ பேசுகிறா, நடக்கிறா, வளர்ச்சி இல்லை. ஏம்மா குழந்தை தானம்மா, குழந்தை வீட்டில் இருந்தால் சந்தோஷம் தானே, விடுவோமா?
10 வயசு ஆயிடுச்சு, குழந்தை வளரல. 15 வயசு ஆயிடுச்சு, அப்படியே தான் இருக்குது, என்னவோ குறைபாடு இருக்குது. ஆனால் ஆத்மாவானது எத்தனை வயசு அடைந்திருக்கு? நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் கை தூக்கக்கூடாது. நான் கேட்குற கேள்வி, உங்களில் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்த தேதி ஞாபகம் இருக்கு? வெரி குட். ஞானஸ்தானம் எடுத்த தேதி என்னைக்காவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீங்களா? இவர் சொல்லுவார் அடிக்கடி, ஐயா இன்னைக்கு நான் ஆவிக்குரிய பிறந்த நாள்னு சொல்லுவார். நம்ம என்னைக்காவது நம்ம வீட்டில் நான் ஞானஸ்தானம் எடுத்த நாள் இல்லைங்களா, தேவனுக்கு நன்றி செலுத்தணும், சபையாரோடு இதை கொண்டாடி இருக்கிறோமா? செய்யலை. ஏன்னா அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல. ஆனால் இந்த உடம்புக்கு பிறந்த நாளை ஞாபகப்படுத்துகிறோம். ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்கான், சட்டம் போட்டு கண்டிப்பாக வருவான், கேக் வாங்குறோம், ட்ரெஸ் போடுறோம், கேக் வெட்டுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், ஹாப்பி பர்த்டே என்னென்னவோ பண்ணுறோம் இந்த மாதத்துக்கு. ஆனால் ஆவிக்குரிய பிறந்த நாளை எத்தனை பேர் நம்முடைய மனதிலே வைத்து அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு அந்த நாளிலே நாம் மகிழ்ச்சி அடைக்கிறோம்? அந்த பிறப்பு தான் மிக மிக உன்னதமான பிறப்பு. அந்த பிறப்பு தான் நான் கிறிஸ்துவோடு வளரும்படியாக உதவி செய்கிறது. அந்த பிறப்பு தேவனுடைய வசனத்தால் நான் பிறந்திருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். போதும். ஞானஸ்நானத்தின் போது என்ன நடக்குது? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நம்முடைய ஜீவன் புதிய ஜீவன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். செத்துப்போன ஆத்மாவை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு புதிய ஜீவனை கொடுத்தது. அந்த புதிய ஜீவன் தேவனுடைய சாயல்லே, இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல்லே வளர வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் கொண்ட ஒரு வசனம் சொல்லுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கிடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. காரி துப்புறான் அவன். யாருங்க? ஒரு போர்ச்சேவகன் ரோமன் இயேசு கிறிஸ்துவை காரி துப்புகிறான். எவ்வளோ பெரிய சிந்தை! மன்னியும் பிதாவே இவர்களை மன்னியும். அவருடைய அந்த தண்டனை கொடுக்கிற, சுத்தி தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா, அவர்களுடைய பாவத்திற்காகவாக அவர்களுடைய பாவத்திற்கும் சேர்த்து தான் அங்கே பலியிடப்படுகிறது இயேசு கிறிஸ்து. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 3000 பேர் முதல் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, அவங்களாம் யாருன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவங்க, சிலுவையில் அறையும் சொன்னவர்கள், சிலுவையில் அறைவதற்காக சாட்டையினால் அடித்த அல்லது அதுக்கு உறுதுணையாக இருந்த யூதர்கள் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு அதை பிரசங்கம் பண்ணார், நீங்கள் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்து அப்படி சொன்ன உடனே சலார் அந்த அடி முதுகில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, இதயத்தில் குத்தப்பட்டுச்சு. என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் எடுங்க. இப்போ அவர் அந்த சிந்தை என்னன்னா, தனக்கு விரோதமாக எவ்வளவு துன்பங்களும் கொடூரமான காரியங்களை செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார். நமக்கு கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை ஆவிக்குள்ளான விஷயத்தில் இருந்தால் தான் இந்த மாம்சத்தை நாம் உலகத்தின் வழியிலிருந்து திருப்ப முடியும். என்னுடைய ஆவியானது தேவனுடைய சாயில வளர்ந்தாதான் இந்த சரீரத்தை பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நான் பிடித்து இழுக்க முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த மனிதருக்கு ஒத்த வேஷம் செய்யாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாகுங்கள். எதை மறுரூபப்படுத்த சொல்லுகிறாரு? உள்ளான மனிதனை. உள்ளான மனிதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபப்படுத்த வேண்டும். பாருங்க, ரோமன் ஆர்சி பைபிளில் இந்த வசனத்தை எப்படி போட்டிருக்காங்க. ஆர்சி பைபிள் பார்த்துருக்கீங்களா? பெருசாக இருக்கும். திருவிவிலியம்னு வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி படிக்க சொல்கிறாங்கன்னா,
இந்த உலகத்தின் போக்கின்படி போகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் என்ன என்பதை தேர்ந்தெடுத்து எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதிலே 2 வருஷம் வச்சுருக்கிறாங்க, அதையும் வாசிக்கிறேன். நீங்கள் செலுத்த வேண்டிய ஆன்மீக வழிபாடு இவ்வுலகம் காட்டுகிற மாதிரியை பின்பற்றாதீர்கள். 1973 டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. 1973 இந்த மொழியாக்கத்தை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடு. நம்ம சொல்ற புத்தியுள்ள ஆராதனை படிக்கிறோம். இவ்வுலகம் காட்டும் மாதிரியை பின்பற்றாதீர்கள். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு சொன்னால் புரியுதா? புரியாதான்னு இவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகம் காட்டுகிற மாதிரியை பின்பற்றாதீர்கள். இந்த சரீரமாகட்டும், இந்த ஆத்மாவாகட்டும், எதை பின்பற்றக்கூடாது? உலகத்தின் மாதிரியை பின்பற்றக்கூடாது. அப்பதான் இந்த ஆத்மா புதிய மனிதனாய் தேவனுடைய சாயிலே வளரும். நான் உலகத்தின் சாயிலே உலகத்தை பின்பற்றுவேனானால் நான் தேவனால் பிறந்தவன் அல்ல. என்னுடைய ஆத்மா பிறப்பிக்கப்படவில்லை. என்னுடைய ஆத்மா புதிய மனிதனாகவில்லை. அடுத்து என்ன சொல்றாரு? மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று முற்றிலும் மாற்றம் அடைவதாக. டோட்டல் சேஞ்ச். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க உலக வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதா? ஒன்று சொல்லலாம். நான் இது கிளம்பி ஆனால் பைபிள் தூக்கிட்டு போகிறாங்க, என்ன பண்ணாங்களோ தெரியல. நம்ம நல்லா இருக்கிறோம், இவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் கஷ்டமும் தீர மாட்டேங்குது, வியாதியும் தீர மாட்டேங்குது. அது ஒன்றுதான் வித்தியாசம். உலகத்துக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம். வேறு ஏதாவது நம்முடைய உடை, நடை, பேச்சு, பழக்க வழக்கம் உலகத்தோடு வேறுபட்டிருக்கிறோமா? இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாரு? இவ்விதமாய் கடவுளின் திருவுளம் எது என்பது உணர்த்துவீர்களாக. அப்பொழுது எது நல்லது, எது உகந்தது, எது தலை சிறந்தது என்று உங்களுக்கு விளங்கும். எப்படி? எது நல்லது, எது உகந்தது, எது தலை சிறந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப இவர் என்ன சொல்றாரு? இது இந்த நம்ம மொழியாக்கத்தில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எது சிறந்தது, எது உகந்தது. உகந்ததுன்னா என்னது? தேவனுக்கு ஏற்றது எது? என்னுடைய வாழ்க்கை முறையை நான் தேவனுக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் மறுரூபம் அடைந்து விட்டேனா? என்னுடைய ஆத்மா எதன் பின்பாக செல்லுகிறது? என்னுடைய சரீரம் எதன் பின்பாக செல்லுகிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஒரு போராட்டம் நடைபெறணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஒரு போராட்டம் இருந்தால்தான் அவங்க கிறிஸ்தவம். போராட்டமே இல்லை, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறோம், நினைச்சதை சாப்பிட்றேன், நினைச்ச பக்கம் போறேன், நினைச்ச பக்கம் வாங்குறேன், எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் நிறைவேறாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இன்னும் நான் சொல்லுவது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களானால் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு நாம் எப்படி பிழைக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கே போராட்டம் இருக்கிறது? 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்று. ஏனென்றால் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவாற்று. நான் என்னுடைய ஆவி தேவனுக்கு உகந்தது, தேவனுக்கு பிரியமானது என்னவென்று நடக்குமானால் என்னுடைய மாம்சம் அதனுடைய இச்சையை நான் நிறைவேற்ற மாட்டேன். மாறாக மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும். மாம்சம் ஆவிக்கு அப்படின்னு என்ன? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
என்னங்க நடக்கு புதுசாக இருக்குது, ஏதோ வித்தியாசமாக சொல்கிறாரு. ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று விரோதம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். விரோதம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், அந்த வீட்டு வழியா நான் போக மாட்டேன், அந்த கல்யாணத்துக்கு அவன் வந்துடுவான் அவனை பார்க்க மாட்டேன், அந்த சாவுல அவன் இருப்பான் அவன் கூட பேச மாட்டேன். அதுதான் விரோதம். அப்படிதானே விரோதம்? அவன் எனக்கு ஆகாது, உயிரே போனாலும் நான் செத்து போனாலும் என் சாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் விரோதம். அது எனக்குள்ளே இருக்குதா? எனக்கும் மாம்சத்துக்கும் அந்த விரோதம் ஏற்பட வேண்டும். அந்த வசனத்தை சொல்கிறது 17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும். மாம்சம் ஆவிக்கு, ஆவி என்ன சொல்லுது? டாக்டர்கிட்ட போகிறோம், காய்ச்சல், கடுமையான காய்ச்சல் வந்துச்சு. டாக்டரு டானிக் எழுதி கொடுக்குறாரு, மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, எல்லாமே ரொம்ப கசப்பாக இருக்கு இல்லையா? வந்தோடனே டாக்டர் வீட்டுக்கு வந்தோடனே பார்க்குறோம், இந்த மருந்து சாப்பிடணும். ஆத்மா சொல்லணும் இது சாப்பிட்டா தான் காய்ச்சல் நல்லா இருக்கும். ஆனால் மாம்சம் என்ன சொல்லணும்? கசக்குது, அது குடிக்காத, கசக்குது. அதை சொல்கிறது எது? சரீரம். ஆத்மா என்ன சொல்லும்? குடிச்சாதான் நல்லா இருக்கும். 4 மாத்திரை இருக்குது, எப்படி சாப்பிட்றது? வாந்தி வந்துடும், தொண்டைக்குள்ள போகாது. அது எது சொல்லும்? சரீரம் சொல்லும். ஆனால் ஆத்மா சொல்லுது ஐயோ சாப்பிட்டாதான் உடம்பு நல்லாகும். இந்த போராட்டத்தில் ஆவி ஜெயிச்சதுன்னா மாத்திரையை சாப்பிட்றோம், மாத்திரையை சாப்பிட்றோம். மாம்சம் ஜெயிச்சதுன்னா சாப்பிட்ட உடனே வாந்தி வரும். சாப்பிட்ட உடனே, சாப்பிடும் போதே நம்ம மனசுக்குள்ளே சொல்லிடும் வாந்தி எடுத்துரு, ஓட்டு அடுத்த செகண்டு குப்பையின்னு துப்பிடுவாங்க. மாம்சம் ஏற்றுக்கல, ஆவி சொல்கிறத மாம்சம் ஏற்றுக்கல. எவ்வளோ கசப்பானாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் என்பதை இந்த ஆவி சொன்னால் அந்த மாம்சம் கீழ்ப்படியுமானால் எல்லா மாத்திரையும் சாப்பிட்ரும், எல்லா நாளும் சாப்பிட்ரும். 3 நாள் 5 நாள் ஒரு பீரியடு, ஒரு கோர்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாமே சாப்பிட்ரும். அங்கே தான் போராட்டம் ஆரம்பிக்குது. அதே போல் நம்முடைய உணவு வகையில், நம்முடைய உடை வகையில், உலகத்தை பார்த்து இந்த சரீரம் இச்சிக்கிறது. ஆனால் ஆத்மா சொல்லணும் வேண்டாம், நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தின் மாதிரியை பின்பற்றக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் மாதிரியை பின்பற்றக்கூடாது. அதான் சொல்கிறாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. கடைசி 24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் நாம் எதை அடைந்திருக்க வேண்டும்? நம்முடைய மாம்ச இச்சையை அடைந்திருக்க வேண்டும். அப்படி அடைஞ்சாதான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல வளர முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண பசுனாக வரைக்கும் போதும். தம்பி நீ என்னவாகணும் விரும்புகிற? ஒருத்தர் போய் கேட்குறேன், நான் போலீஸ் ஆகணும். ஏன்ப்பா நம்ம போலீஸ் ஆகணும் ஆசை வந்துச்சு? எங்கள் அப்பா போலீஸ், எங்கள் மாமா போலீஸ், எங்கள் தாத்தா போலீஸ், எனக்கும் போலீஸ் ஆகணும்னு ஆசை. உடனே போய் தாத்தா மாமாவை கேட்குறாரு, இப்படி என்ன பண்ணுறது? இவ்வளோ ட்ரைனிங் பண்ணு, இவ்வளோ படி, எக்ஸசைஸ் பண்ணு, உன்னை செலக்ட் பண்ணிடுவாங்க, போலீஸ் ஆகிட்டான். ஒன்று பெருமை. எங்கள் தாத்தா போல ஒரு அளவுகோல் வச்சுக்கிறாங்க, அவரை போல நான் மாற வேண்டும். கிறிஸ்துவனாகி நமக்கு என்ன அளவுகோல்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக என்னுடைய ஆத்மாவானது கிறிஸ்துவை போல பூரண புருஷராகும் வரைக்கும். குழந்தை பிறந்தது ஞானஸ்தானத்தின் போது. 1 Peter 2ஆம் அதிகாரத்தில் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்படில் வாஞ்சியாய் இருங்கள். எபேசியர் 4:14 சொல்றாரு, இனி நீங்கள் குழந்தைகளாய் இராமல் வளர்ச்சி அடைய சொல்றாரு. யாரை போல வளர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல வளர வேண்டும். அப்புறம் 12ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை போல வளரும்படிக்கு என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. நம்ம பரிசுத்தவான் தான், ஆனால் நம்மளை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். என்னது
சரியா ஒரு கல் எடுத்தாச்சு, அது ஒரு சிலையாக மாற்றணுங்கிற அதை சீர்படுத்து. ஒரு அரைகுறையே செஞ்சுருவாங்க ஒருத்தர், அடுத்த சிற்பி வந்து அதை சீர்படுத்துவார், தேவையில்லாத வெட்டி எடுப்பார். அப்படியே நம்முடைய சரீரமெல்லாம் நம்முடைய ஆத்மாவிலும் சீர்படுத்தப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஒழுங்குபடுத்துவதற்கு என்னை நான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீர் என்னை வணையும், நாங்கள் கனிமல், அவர் நம்மை சிருஷ்டித்த குயவர், எங்களை வளைச்சிருங்க ஆண்டவரே, என்னை வளையுங்க, பிதாவை என்னை வளையுங்க ஒப்புக் கொடுக்கணும். சீர்பொருந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். என்னுடைய சாயல் தேவனுடைய சாயலில் இருக்க வேண்டும். என்னுடைய ஆத்மா தேவனுக்கு உகந்ததை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி விருத்தி அடைவதற்காக தான் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலில், கிறிஸ்துவனுடைய சாயலில் வளர்ச்சி அடைவதைத்தான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். புறம்பான மனிதனுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை, யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. என்ன பெஸ்ட்டு வேணுமோ அதை சாப்பிட்டுக்கிறோம், என்ன பெஸ்ட்டு வேணுமோ அனுபவிக்கிறோம், எங்கே நல்ல ஸ்கூலில் சேர்த்தோம் படிக்கிறோம். பூமிக்குரிய விஷயத்தை பூமிக்குரிய மக்களை பார்த்து என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகிறோம். ஆனால் அந்த பூமிக்குரிய மனிதன் ஆத்மாவையும் சேர்த்து கெடுத்து உலகத்தின் வேஷத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். அதை செய்யக்கூடாது இருந்தால் பவுல் ரோமர் 12:1 அப்படி சொல்கிறார். நம்முடைய வேஷம் எதை போல இருக்கிறது? நாம் யாரை போல இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பூர்ண வளர்ச்சியை நோக்கி வளர்கிறோமா, அல்லது உலகத்தாருடைய சாயலிலே உலகத்தாருடைய வேஷத்திலே நான் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன்? போராட்டம் நடைபெற வேண்டும். இந்த சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் என்ன நடைபெற வேண்டும்? போராட்டம் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்கய்யா, திடீர்னு பார்த்தா புறம்புற வந்துட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு செய்தி வந்துருச்சு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டேன். அது ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் இல்லை, அனுதினமும் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அனுதினமும் அவரோடு கூட நடக்கும்படியான ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. குழந்தைகள் அல்ல. கடைசியாக சங்கீதம் 119:25, ஒருவேளை நான் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் நான் பிரிந்து போவேனானால், தேவனை விட்டு நான் மரித்து போவேனானால் என்ன செய்ய முடியும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். 119:25 வசனம். 40வது வசனம். 86. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். என்னது 86 சொல்லுங்க. 88 மணிக்கு. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். மறுபடியும் ஆரம்பத்துக்கே போயிட்டோம். ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டேன், தேவனை விட்டு பிரிந்து விட்டேன், பாவத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். பரிசுத்தமாக நம்மளை படைச்சாரு, பரிசுத்தமான அழைத்தாரு, நீதிமான் ஆக்கினார். ஆனால் மீண்டும் மீண்டும் நான் அசுத்தம் செய்யும்போது, பாவம் செய்யும்போது என்ன செய்ய வேண்டும்? 25 வசனம். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நான் உயிர் பெறுவதற்கு நான் பிறந்ததே வசனத்தால் தான், இல்லைங்களா? அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது. அப்படி ஜெனிப்பிக்கப்பட்ட நான் இறந்து போய்விட்டேன், மரித்து விட்டேன். மறுபடியும் சொல்றாரு, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 40 வசனத்தில் அதே தான் சொல்றாரு, உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். சாகிற நேரத்தில் வாய்க்கு என்ன கொடுக்கணும்? உயிர் பெற மாதிரி தண்ணி கொடுக்கணும், பால் கொடுத்து, ஏதாவது ஒன்று கொடுத்து என்ன செய்வாங்க? உயிரை
காப்பாற்றுவார். அதுபோல நான் சாக போகிறேன், பாவத்தால் இறந்து விட்டேன், என்ன செய்யணும்? கட்டளைகளின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும், இந்த வசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு உயிரை கொடுக்கும், உயிர்ப்பிக்கும். 50வது வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வசனம், கட்டளை, வாக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், மோசேக்கு வாக்கு கொடுத்தார், யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தான் அவங்க நடந்து போனாங்க, உயிர் பெற்றார்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கினால் நாம் உயிர் பெற்றுக்கொள்ள முடியும். 88வது வசனத்துக்கு கடைசியா, உமது கிருபையின்படியே என்னை இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு புதிய ஏற்பாட்டில்? யோவான் 1ஆம் அதிகாரம், வார்த்தையானது மாம்சமாகி மனுஷனுக்குள்ளே வாசம் செய்தது. அந்த மாம்சம், அந்த வார்த்தை என்னவா இருக்குது? யோவான் 1. அப்போ சங்கீதக்காரன் கிருபை என்று சொல்லிவிட்டார். ஆனால் நமக்கு இங்கே யார் கிருபையாக இருக்கிறாரு? 14 யோவான் 1. அந்த வார்த்தை மோசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நேர்ந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாவே இருந்தது. கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படிங்கிறார் சங்கீதக்காரன் 88ல். கிருபைனா என்னது புதிய ஏற்பாட்டில்? இயேசு கிறிஸ்து. அதான கிருபை. அசல் என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இந்த கிருபையுள்ள வார்த்தை, கிருபையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய ரத்தம் என்னை புதிய மனிதனாக மாற்றினது, என்னை புதிதாய் பிறக்க வைத்தது. நான் இந்த வசனத்தின் மேல் வாஞ்சையாய் தாகமாய் இருப்பேனானால் நான் மறுரூபம் அடைவேன். இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தையும் பிதாவுடைய சித்தத்தையும் அறிந்து நான் அவரை போல வளர வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். ரோமர் கடைசியாக 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 27, 28. பக்கம் 216. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்தவர் ஆவியின் சிந்தை இணைந்து அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 29. தம்முடைய குமாரன் அநேக சகலருக்குள்ளே முதற் பெயராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவரை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? குமாரனுடைய சாயலில் ஒப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ இந்த தராசில் வைக்கிறாங்க, நம்மளும் இந்த தராசில் வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தன்னை போல தனக்காக இருந்த இயேசு கிறிஸ்துவை போல அநேக பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை கிறிஸ்துக்குள்ளாக அழைத்திருக்கிறார். நான் மறுரூபம் அடைய வேண்டும். என்னுடைய உள்ளான மனிதன் உலகத்தின் சாயலை பின்பற்றாமல் கிறிஸ்துவனுடைய சாயலிலே, கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு ஒரே அச்சாரம் வேத வசனம் தான். தொடர்ந்து இந்த வருடத்திலே இதே தீமில் தான் படிக்க போகிறோம்.